ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தரின் பட்டயத்தின் ஊழியத்தின் சார்பாக அனைத்து அருமையான போதகரை அவருக்கும் அருமையான குடும்பத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். நீங்க இப்ப இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். நீ எத்தனை பேருக்கு தெரியுங்க? ரெண்டு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா, தாய் பிள்ளை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை எல்லாம் பார்ப்பதற்கு நம்மெல்லாம் சேர்த்து ஆண்டவர் மையப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே தானே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். குரலிலே சொல்லுங்க. நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நல்ல வார்த்தையை தந்திருக்கிறீங்க, இந்த வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. யூதாவே, நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே, நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, என் தேவனின் ராஜ்யோ, அது துதியின் ராஜ்யோ. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, என் தேவனின் ராஜ்யோ, அது துதியின் ராஜ்யோ. யூதாவே, நீ சகோதரரா புகழப்படுவாயதோ, உன் கரமும் உன் சத்துருவின் மேலிருக்கும். யூதாவே, நீ சகோதரரா புகழப்படுவாயதோ, உன் கரமும் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யோ, அது துதியின் ராஜ்யோ. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யோ, துதியின் ராஜ்யோ. சமாதானத்தின் தேவனவர், உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சமாதானத்தின் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். யூதாவின் துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யோ, அது துதியின் ராஜ்யோ. யூதாவின் செங்கோல் துதியின் தேவனின் ராஜ்யோ, அது துதியின் ராஜ்யோ. சத்துருவின் கோட்டை நகர்த்தேறிய யூதா முதலில் செல்லத்துவே
என் தேசத்தின் உள்ளத்தை முறியடிக்க துணிக்கும் வீரர் எழுமட்டுமே சத்துருவின் அவன் தேசத்தின் முறியடிக்க துணிக்கும் வீரர் எழுமட்டுமே அப்படியே இந்த வார்த்தையின்படியே என் ஜனத்தை திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 100 மடங்காகவே கிடைக்க அப்படியானவர்கள் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. சந்தோஷமா இருக்கவங்க மாத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கா சொல்றத மாத்திரம். நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சொல்லுவாங்க, ஐயா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் நன்மை செய்கிறார் சுற்றி தெரிந்தார். இன்னைக்கு அவர் நன்மை செய்கிறாரா? அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்ட்ட கேட்கிறவங்க சொல்லுவாங்க, நீ வந்து அவர் கிறிஸ்து தானா என்று சொல்லி வந்து வந்து பார். அல்லேலூயா. என் ஆண்டவர் உயிர் தெழுந்து, என் ஆண்டவர் இன்னைக்கு அவர் எழுதினார், உயிரோடு கூட எழுதினார் இருக்கிறார். வாசிக்கலாம் மறுபடியும். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் நாட்களிலே அவன் பஞ்சம் நடந்தது போல இந்த ஈசாக்கு நாட்களில் நினைச்சான் பஞ்சம் வந்துச்சான். இப்ப பஞ்சம் வந்த உடனே ஈசாக்கு நினைச்சாரா எகிப்துக்கு போய் நினைக்கலாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எகிப்துக்கு அங்க போனான். உடனே ஆண்டவர் சொன்னார், 3ஆம் வசனம் சொல்லுது, இந்த தேசத்திலே தானே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை 2வது ஒரு வாக்குத்தத்தம் தர்றாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த தேசத்திலே தானே நீ என்ன செய்ய வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பஞ்சம் வந்துட்டு, வியாதி வந்துட்டு, கொரோனா வந்துட்டு, சுனாமி வந்துட்டு, தூத்துக்குடிக்கு நம்ம எங்க போவோம்? நல்லா சொல்லுவீங்க. எத்தனை பேர் புதுக்கோட்டை பாலத்தில் போய் நின்றீங்க, நாங்கள் பார்க்கல. நீங்கள பாக்கியவாங்க. நீங்கள விசுவாசத்துல ஆமென். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தேசத்துல நம்ம ஊர்ல கால்ரா வந்து வச்சிருக்கேன். நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச நாளைக்கு இடத்த என்ன செய்வோம்? பண்ண மாட்டோம். உண்மையா இருக்குதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லல. இப்ப நம்ம பட்டணத்துல ஒரு கால்ரா வந்துட்டு சமீபத்தில் என்ன வந்துச்சு? நமக்கு கொரோனா வந்துச்சு இல்ல? அந்த கொரோனால பாருங்க நம்ம லாக்டவுன் போட்டு உள்ளே இருந்தோம். இப்படி ஏதாவது ஒரு நம்ம பட்டணத்துக்கு விரோதமா ஒரு வியாதி வருதுன்னு வச்சுருங்க, நம்ம என்ன செய்வோம்? நம்ம மனுஷியமா என்ன செய்வோம்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொந்தக்காரங்க ஊர்ல போய் இருந்துட்டு இந்த வியாதி எல்லாம் முடிஞ்ச போது என்ன செய்வோம்? மறுபடியும் என்ன செய்வோம்? நம்ம ஊருக்கு. அதான் உண்மை. நீங்க எல்லாம் ரொம்ப விசுவாசமான ஆட்காரனால விசுவாச வார்த்தைன்னு சொல்றீங்க. இப்படி விசுவாசம் இல்லாத ஆட்கள் இருப்பாங்க இல்ல, வியாதி வந்துட்டு போராட்டம் வந்துட்டு நினைச்சுவாங்க. அந்த பட்டணத்தை விட்டுட்டு மறு பட்டணத்துல போய் இருந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல போய் இருந்துட்டு இந்த வியாதி பிரச்சனை எல்லாம் மாறின போய் நினைச்சுவாங்க. இப்ப நம்ம தூத்துக்குடியில தான் இந்த ஏரியால பயங்கரமான கலவரம் வந்துட்டு வந்துருக்கலாம். நம்ம உள்ள இருப்போமாக்கும் நீங்க இருப்பீங்கப்பா. அப்ப என்னன்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி மாத்திட்டு என்ன செய்வோம்?
வருவோம். ஆனா இங்க பாருங்க, பஞ்சம் வந்துட்டு ஆபிரகாமின் நாளிலே வந்தது போலவே ஈசாக்கு நாட்களில் ஒரு பஞ்சம் வந்துட்டு, ஆனா பாருங்க சொல்ற பாருங்க, அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் தானே இரு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த தேசத்திலே நான் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவை தந்து உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறான். உடனே அவன் இருந்தான், அந்த தேசத்துல தானே இருந்தான், வாசம் பண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, 3 காரியத்தை பார்க்க போகிறோம். ஈசாக்கு இந்த 100 மடங்கு பலன், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதற்கு அங்கே என்னதான் செய்தான்னு சொல்லி ஒரு 3 காரியம். எவ்வளவு சுருக்கமா அந்த பேசுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரோ அவ்வளவு சுருக்கமா பேச கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லுங்களா, எங்களுடைய இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா, என்கிட்ட மைக்கு தந்தா அப்பதான் செய்வாங்க. மைக்கு தந்தா போது நிப்பாட்டப்பா அப்படின்னு நினைவாங்க. ஏன்னா உபவாச கூட்டத்திலே 2.5 மணி நேரம் நினைச்சுவோம். ஒரு வசனத்தை எடுத்துட்டோம்னா மறுபடி அந்த பிரசங்கத்தை பண்ணணும்னா அதை கேட்ட ஆளுங்க எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. இருப்பாங்களா? இன்னைக்கு எல்லாருமே வந்தாங்க இல்ல. அப்ப வந்துட்டு அப்படி வந்துட்டு அதனால நினைச்சேன்னா தேவ சமூகத்திலிருந்து ஒரு கொண்டு வர வார்த்தைய அவ்வளவு உங்க இடத்துல திணிச்சிருவேன். இங்க டைம் முடிச்சு எங்க இடத்துல ஏசப்பா தவிர கேள்வி கேட்கறது நமக்கு அது கிடையாது. அல்லேலூயா. நம்ம இடத்துல தாழ்மையா சொல்ல முடியும். என்கிட்ட நின்று பேசுற ஜனங்களே ரொம்ப கஷ்டம். அப்படி நினைச்சுவாங்கன்னா ஒரு தெய்வ பயம் என்ன செய்யும்? மனுஷனுக்கு பயப்படுற பயம் இல்ல, ஆவியான அமிதமா நினைச்சுவாங்க. இங்க கிரியை செய்யறதா செய்ய மாட்டா எனக்கு தெரியும். உங்க விசுவாசத்தின்படி ஆண்டவர் நினைச்சுவார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அங்க அந்த காரியங்களை அவங்க பார்க்கறதுனால இயேசு இந்த மனுஷன் கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம கூட வந்து நிற்கும் போதே ஒரு நடுக்கத்தோட நினைவாங்க. ஏதாவது பேசும்போதே ஒரு நடுக்கத்தோட நினைவாங்க பேசுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நம்ம கூட உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஒரு செத்த தெய்வத்தை ஆராதிக்கிறது உயிர்த்தெழுந்த. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் நான் நினைக்கிறோம் ஆராதிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் வருவதற்கு இந்த ஈசாக்கு என்னென்ன காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி ஒரு 3 காரியம். முதலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உடனே நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவை தந்து உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கு என்ன ஆணையிட்டார்? ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்கு பூமியில சகல ஜாதிகளும். இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு எழுதினாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்தது போலவே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல நான் செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாம் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருவார். அநேகருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறது கிடையாது. என்ன பாஸ்டர் வாக்குத்தத்தம் பெருசா எழுதிய, ஆனா இன்னும் எழுதிய வருஷம் நடுவுல 7ஆவது மாசத்துல வந்துட்டோம், இன்னும் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில எழுதிய ஒரே பிரச்சனை, ஒரே பாடு. இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம்? அப்போ ஐயா இன்ன வரைக்கும் என்னோட வாழ்க்கை இடத்துல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை என்று சொல்லி நீங்க நிறைய பேர் அங்கலாய்ப்பது உண்டு. வருஷமும் முடிஞ்சிடும், வாக்குத்தத்தம் செய்யாது. இது ஊழியக்காரர்களோட குறையா இல்ல நம்ம மேல உள்ள குறையா? ஏன் இந்த வாக்குத்தத்தம்
யார்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர். வாக்கு என்ன பண்ணலாம்? வாக்கு மாறாத ஒரு உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவர் சொன்னார்தான் செய்வாரு, செய்வார். அப்ப ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் இந்த வாக்கு தத்துவம் 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு பலன் நமக்கு வருவதற்கு ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம் 4வது வசனத்தை. நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, முதலாவது கீழ்ப்படிதல். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர் பொரிக்கும் பொங்கலையும் கொடுத்து ஏமாத்திட்டு போற ஆண்டவர் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காணிக்கை கொடுத்து நம்ம ஆண்டவரை நினைக்க முடியாது, ஏமாத்த. அதுக்கு அவன் இருக்கான், அப்படிப்பட்ட ஆளு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் முதல்ல. அதுக்கப்புறம் சொல்றாரு, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். எத்தனை பேருக்கு புரிஞ்சுட்டு? அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம ஆண்டவர் நினைச்சு பண்ணாரு. சும்மா ஒரு மனுஷனை நீங்க இந்த வேத புத்தகத்துல எந்த வாக்குத்தத்தை எடுத்துட்டாலும் மேலே கீழே நினைங்க, வாசித்து பாருங்க. முன்னுக்கு ஒரு நியமம் வச்சிருப்பாரு, பின்னுக்கு எடுத்துக்காரு கட்டளை வச்சிருப்பாரு, நடுவில் ஒரு பிரமாணம் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. இதுல நீ செய்தா நான் உன்னை வாழாக்காமல், அப்படித்தானே? 28 வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாகாமல். நம்ம அதை மட்டும் முடிச்சுட்டு இப்படி சொன்னீரே சொல்லு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அது எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும்? பாக்கட்டவங்க என்ன பாச்சர்? இது ஓவாஸ் தான் எடுத்தீரா இல்ல சும்மா நாட்டுக்கு பார்த்து வாக்குத்தத்தம்? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப இங்கே ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னா, முதலாவது கீழ்ப்படிதல். கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன வராம்? மேல்படிக்கு கொண்டு போய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 16 வாசிங்க. நீ என் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் பெருக பண்ணி சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல சாதிகளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முற்பிதாக்களே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல சாதிகள் நினைவாங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த இடத்துல அவனுடைய என்ன கீழ்ப்படிதலை பார்க்கிறோம் என்று சொன்னா பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை செஞ்சாரு, ஒரு சோதனை வச்சாரு. என்ன சோதனை? 75 வயசுல வாக்கு பண்றாரு குழந்தைக்கு. எத்தனை வயசுல கொடுக்கிறாரு? 100 வயசுல கொடுக்கிறாரு. அவன் 25 வருஷம் காத்திருந்து அந்த பிள்ளைய வாங்கி அடிச்சான். பிள்ளை பால்குடி மறவதற்கு அடிச்சான். நல்ல கண்டுக்குட்டி அடிச்சு ஊருக்கே சாப்பாடு கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஊருக்கா சாப்பாடு கொடுக்க உன் பிள்ளை எனக்கு. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு பாருங்க, குழந்தை இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லுவோம். ஜெபம் பண்ணி குழந்தைய கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? சபையை மறந்துடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. பார்த்து என்ன திரும்ப உபவாசம் கொடுத்து ஒரு பிள்ளைக்கு பிள்ளை எழுதி இருக்கு பார்க்க. அல்லேலூயா. ஒரு கடினமான வசனம் இருக்கு தெரியுமா? வேதத்தை நீ மறந்தா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிக்கிறீங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஆண்டவர் காமிச்சாரா? சும்மா சொல்லாங்க பாச்ச சொல்றத காமிச்சாரு. வந்து ஆசீர்வதிப்பாருன்னா அந்த பெருசா டமால் கொண்டு போடுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்க நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறோம். ஆண்டவர் ஆண்டவர் செஞ்சாருன்னா பாஸ்டர் மறந்துடும், சபையை மறந்துடும், இயேசுவை எழுதிடுவோம். அந்த பிரச்சனை தான் நமக்கு பெருசாக எழுதியும். பிள்ளைய தழுவி அதை வளர்க்கிறதே பெரிய
பெரிய காரியம். முதல்ல சபையில தூணா இருந்த மனுஷி உள்ள பிறந்ததுக்கு பிறகு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, உன் பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்கு, மோரியா மலையில கொண்டு எழுதிரு, பழி செலுத்திரு. கீழ்ப்படிந்தனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடிதான் ஒரு சந்ததிக்கு பூமிக்குள்ள அவனுக்கு தெரியும், நீங்க அழைத்த தெய்வம், எனக்கு குழந்தை தெய்வம், தந்த தெய்வம் உண்மை உள்ளவர், ஒரு நாள் என் பிள்ளை எழுத விட்டாரு. அப்படி ஒரு ஆழமான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அவன் கீழ்ப்படிந்தா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அந்த செல்வ சீமானாக்கிறார், விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்ற. இப்படி அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் சந்ததியை எழுதியிருக்கிறாரு, அங்கே ஆசீர்வதித்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வருஷம் வாசிக்கிறார் 12ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கிறோம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். புரியுங்களா? அது சொல்ற, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, உன் இனத்தையும், உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. நம்ம வாடகை வீட்டை விட்டு கூட நம்ம எழுதி கொண்டோம். வாடகை வீட்டை விட்டு போறதுக்கே நமக்கு, ஏரியா விட்டு போறதுக்கு தெரியாது. காலகாலமா சுனாமி காலையிலே புலம்பிட்டு கதிரவேல் நேரத்துக்கு போனா கஷ்டம் தானே, கஷ்டமா இல்லையா? கஷ்டம் இல்லையா? ஆனா பாருங்க, ஆண்டோட வார்த்தைக்கு இந்த ஆபிரகாம் என்ன செய்றாரு, கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படியை குறித்து அப்படின்னு பார்த்துட்டே போனா பாஸ்டர் குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அதிகமாவே என்ன செய்யாது தெரியும். முதலாவது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம என்ன தெரியுமா, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படியும் பொழுது முதலாவது ஆண்டவர் நமக்கு எழுதுறாரு, இது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு எழுதுகிறான், எகிப்துக்கு போக நினைச்சா பஞ்சம் வந்துட்டு இங்க இருந்தா நினைக்க முடியாது, பிழைக்க முடியாது, எகிப்துக்கு போவன்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல தானே வாசம் பண்ணு, நான் உன்னோடு உன்னை எழுதுவேன் ஆசீர்வாத. பெலிஸ்தியர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் எழுதினார், ஈசாக்கு ஆசீர்வதித்தாரா? அப்படி எழுதுவாரு, ஆசீர்வதிப்பாரு. அந்த பெலிஸ்தியர்கள் சொல்றாங்க, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நீ என்ன செய்யுங்க ஆசீர்வாதம் பாருங்க. அவனை ஈசாக்கே அவனை ஆசீர்வதித்து அனுப்புற போல ஆண்டவர் ஒரு நேர்மையை கொடுத்து கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஜாடியிலே தண்ணீர் நிரப்புகள் என்றால் பந்தில இருந்தவனுக்கு தெரியணும். இப்ப பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காணாம ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைப்பட்டு உடனே மரியம்மா வந்து சொல்றாங்க, உடனே அவர் எழுதினாரு சில காரியங்களை சொல்லிட்டு அவன் ஜாடியில் என்ன செய்ய, தண்ணிய ஊத்தியாச்சு. அதுல புலவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஜாடிக்கு என்ன இருக்கு. பந்தி விசாரிப்புக்காக என்ன அவனுக்கு என்ன தெரியாது, சாப்பிடறவனுக்கு தெரியாது, தெரியாது. அல்லேலூயா. இப்ப ஊத்திட்டு மறுபடியும் சொல்றாங்க, ஓடிட்டு போய் என்ன செய்ய அவங்களுக்கு. நம்ம என்ன நினைச்சிருவோம், என்ன பார்த்து சொல்றீங்க, தண்ணியை ஊத்திட்டு கொடுத்தா மூணு துப்பி விட்டுருவான், தண்ணியை கொப்பளிக்க நினைச்சிருவான், புளிச்சுட்டு நினைச்சிருவான். ஆமா இல்லையா? நம்மளும் அப்படிதானே கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நினைச்சிருவோம். ஆனா பாருங்க, இயேசு சொன்னதை மட்டும் அவங்க நினைச்சாங்க, கீழ்ப்படிதல். அது தண்ணி தான் இருக்குன்னு தெரியும், நம்ம தான் அந்த ஜாடியில் இருக்கிற தண்ணிய ஊத்துன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த தண்ணியை மோந்து எடுத்து எல்லாருக்கும் பந்தி பரிமாறு.
நமக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பாருங்க, அது திராட்சை ரசமாய் மாறினது. இவங்க எடுத்தாங்கன்னா ஆண்டவர் சொன்னதை மட்டும் இருந்தாங்க. அவன் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவன் கர்த்தருடைய தாசருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது ஆசாரிய வாயில ஜனங்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களா? என்ன எதிர்பார்ப்பாங்களா? ஆண்டவருடைய வேத வார்த்தையை. நாளைக்கு வாரீங்க, இந்த வாரம் நடத்திருக்காரு. இந்த புதிய வாரத்துல ஆண்டவர் என்ன நடத்த போறாரு? அந்த தாசருடைய என்ன வாக்கு தத்துவம் எதிர்பார்த்தானே வருவீங்க. அப்ப பாருங்க, அப்போ தேவனுடைய நான் எங்க இருக்கிறேன்னா இங்க அங்க யாருக்கா? ஊழியக்காரன் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ வந்து ஊழியக்காரன் இருக்கிறதுல யாரு இருக்கா? இயேசு இருக்கிறாரு. அப்ப ஊழியக்காரன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இயேசு கனம் பண்ணுவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை நீங்க அசட்டை பண்ண கூடாது. இன்னைக்கு அநேகர் நீங்க நினைக்கிறோம் கர்த்தருடைய ஊழியர்களுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறதுனால நமக்கு வர வேண்டிய மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் நினைச்சு வர மாட்டேங்கி. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டு பாருங்க, நானும் என்னுடைய ஊழியத்துல நிறைய பார்க்கிறேன். போய் சொல்லல, அண்ணன் கேளுங்க. ஆமாம், என்னன்னு சொல்லி ஆசீர்வதித்தாலும் அன்னைக்கு நடக்காம மறுநாள் போன் சொல்லுவாங்க. எனக்கு சொன்னது அப்படியே இருந்துட்டு கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருக்கிறாரு. என் ஆண்டவர் கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ராம் முழுதும் பிரயாசப்பட்டான். பேதுரு வலை எடுத்துட்டு இருக்காரு, வெறும் வலை எடுத்துருக்காரு, அழைச்சிக்கிட்டு இருக்காரு. இயேசு வராரு, என்னப்பா அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ஆண்டவரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒண்ணு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, போய் எழுதி ஆழத்துல வலைய நம்ம நினைச்சுவோம். மீன் எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? ராத்திரி தான் கிடைக்கும். நீங்க மீனவ நண்பர்கள் இருக்குல்ல இல்லையா? நீங்க போலீர்களுக்கு ஆனாலும் உங்க வீட்டுக்காரருடைய தொழில் ரகசியம் எல்லாமே உங்களுக்கு தெரியல. தெரியல, அங்க வலை கிளியில இருந்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த கண்ணில எத்தனை எல்லாம் பொறுத்திக்கப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க வீட்டுக்காரங்க. ஆமே. அப்ப பாத்தீங்கன்னா அதனாலதான் நம்ம நடந்தது ராத்திரி விட மாட்டேங்க. ராத்திரி விட்டா அவளை குஞ்சு குருமாவே எடுத்துருவான். எல்லாத்தையும் எதுவும் ராத்திரி விட மாட்டேங்க. ராத்திரில தான் என்ன தெரியும்? மீன் கிடைக்கும். அப்ப பாருங்க, பேதுருக்கு தெரியும் அவருக்கு எப்படி மீன் பிடிக்கணும். அதுக்கு எல்லாமே என்ன செய்யும்? ஆண்டவர் சொல்றாரு காலம் நான் விடிய விடிய இருந்து ஒண்ணு இல்லாம அழைச்சிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு காலை வந்துச்சு ஆழத்தில் போயிடுச்சு வளைய. அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படுத்தானா? என்ன ஆண்டவரை இப்படி சொல்றீங்க? ராத்திரி முழு பிரயாசப்பட்ட ஒண்ணு இல்ல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே. அப்படிதானே இல்லையா? ஆமென். வார்த்தையின்படி அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் வலை கிளியத்தக்க படகு மூழ்கத்தக்க, வலையில் கிளியிட படகு மூழ்கிற திரளான மீன்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் உங்க ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆண்டவருடைய மேல்படியில கொண்டு போய் உன்னை மேன்மைப்படுத்தி 100 மடங்கு ஆசீர்வாதம். 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை என் ஆண்டவர் 100 மடங்கு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிற பாத்திரம் நீ நாட்டில் வெகுவை இட வேண்டும். 100 மடங்கு ஆசீர்வாதம் அப்படி தரும். பாருங்க, ஏது ராத்திரி ஃபுல்லா பிரயாசப்பட்டு ரொம்ப சடைவா இருக்குன்னு ஆண்டவர் எழுதில, அந்த வார்த்தை எழுதில, அசட்ட பண்ணல. ஆண்டவர் சொன்ன உடனே போய் எழுந்தான், கீழ்ப்படிந்தான், அதை செய்தான். அவன் மாத்திரம் இல்ல, அவனே ஆசீர்வதித்தாரு. அவனோடு இருந்த எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். நீங்க மாத்திரம் இல்ல, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்க. உங்க நிமித்தம் தான் இந்த ஏரியா செய்யும். ராமன் எல்லாம் நினைக்கிறீங்க. கதிரவேல் நகரத்துக்கு அண்ணன் போகும்போது ரோட்டை பார்த்தா கொட்டதான் கிடந்துச்சு. சளிக்கு முழுக்க நினைச்சியும் ரோடு. என்னைக்கு அண்ணன் போய் குடியேறினாங்க, நல்லா சூப்பரா நினைட்டாங்க. மறுவாரமே நல்ல ரோடு. ஒரு அண்ணிலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் கால் வச்சுட்டோம்ல, அது ஒரு ஆசீர்வாதமா மாறிடும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் நான் ஒரு பாத்திரமா இருக்கணும். கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நான் வந்துட்டு 1999 இயேசுவை சொந்தத்துக்கு நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு 4 வருஷம் அப்படி பார்ட் டைமா ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். 2005 ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோட முழு நேரத்துக்கு எடுக்கணும், ஊழியத்துக்கு வரும். நான் கப்பலுக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் கப்பலில் வேலை பார்த்தா மாசம் கப்பல் போனவங்க சம்பளம் தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்களா? தெரியும்.
இன்னைக்கு எனக்கு அப்பெல்லாம் நான் பெரிய ஆபீசர் கிடையாது, ஒரு ஏபிள் சீமன். நீங்க என்ன ஒரு போஸ்டர் லெவலில் போட்டுருங்க, கிட்டத்தட்ட ஒரு $2000 இல்லை ஒரு $1500 குறைஞ்சு என்ன செய்வோம், ஒரு $1,00,000 $1,00,000 சேலரி நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அவன் 1999 ஒரு $40,000 சம்பளம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேலையெல்லாம் விட்டு என்ன செய்யும், என்னுடைய வேலைக்கு அது எப்படி நம்ம கீழ்ப்படியும், காசை பார்த்தாச்சு எப்படி கீழ்ப்படிய முடியும், கீழ்ப்படியல. என்ன நடந்து தெரியுமா, அதுக்கப்புறம் ஆண்டவர் எத்தனையோ பரிசுத்தவான்களை பெரிய பெரிய மேடையில 2000 பேர் 3000 இருக்கிற அந்த கூடியில டென்சிங் டானியெல்லாம் என் பேரை சொல்லி, அவன் நீ உன்னுடைய எதிர்காலத்துக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிற, அவன் உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்குது, நான் உன்னை முழு நேரத்துக்காக நினைக்கிறேன் அழைக்கிறேன்னு சொல்லி வாட்டர் டேங்க் எய்த்தாப்புல வருஷம் வருஷம் நடத்துவாங்க. முந்தைய டென்சிங் டானியல் நடத்துவாங்க. நல்லா தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு கடந்து வரும். முதல்ல சொல்லுவாங்க ஒரு 3 பேர் முதல்ல வீடு பேங்க, இப்போ அதெல்லாம் நடத்துறது கிடையாது. முந்தைய இருக்குவாங்க, முந்தைய புருஷெல்லாம் நல்ல கூட்டம் வரும். இப்பெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண வேண்டியது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தேவமரத்தை வரலான்னு சொன்னாலே கிரவுண்டு ஃபுல்லா பயங்கர கிரவுட் ஆயிடும். ஆமென். அப்படி நல்ல அப்படி சொல்லி அப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் 2000 பேர் 3000 பேர் இடத்துல உங்க பேர் அவருக்கு தெரியுமா, தெரியுமா, தெரியாது. ஆனா நம்ம பேர் ஆண்டவருக்கு தெரிஞ்சனால அந்த ஊழியருக்கு அதை நினைவூட்டி நம்முடைய எல்லா காரியங்களையும் எழுதினாரு அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தி ஆண்டவரை அழைக்கிறார். ஆனால் நம்ம எழுதி முடிக்கும் 1,00,000 சம்பளத்தை எப்படி ஆண்டவரே வர, அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிதான் இன்னைக்கு நம்ம எழுதிறோம் இருக்கிறோம். இப்படியே சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, முதல்ல ஆண்டவர் வலையை போடுவார். பார்த்துங்க, நீங்க வலையில மாட்டிட்டீங்கன்னா வலை எப்படி கிடைப்பாங்க தெரியுமா, லேசா மண்டையை நசுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, உருகிடுவாங்க, சடக்குன்னு நினைச்சிடும். ஆனா வலையில மாட்டாத மீன் தூண்டில மாட்டும். வலையில சொல்லுங்க, நிறைய பேருக்கு தூண்டில மாற்ற ஆளுதான் நிறைய பேர் இந்த மாதிரி தெரியுது. எனக்கு எத்தனை நேரமும் ஆண்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, எத்தனை ஊழியக்காரங்க சொல்லிட்டே இருக்கிறாரு, உங்க தாச மூலமா கத்தறிஞ்சிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் நான் நினைக்க மாட்டேன் கீழ்படியா. அப்ப பாத்தீங்கன்னா தூண்டி கொண்டே மாட்டுன்னு வச்சுக்கிறேன், என்ன செய்யும், அது செத்து வீட்டுக்கு வந்த ஒரு மீன் ஆய்வு பாருங்க, உள்ளுக்கு என்ன செய்யும், கொண்டை கிண்டலா செய்யும். அப்படி வந்தவன் தான் கொண்டை கிண்டலா கிழிஞ்சு வந்தவன். அதனாலதான் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அதுக்கு நடுவில் பரிசுத்த ஆவியானவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை தவிர இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்கிறத மட்டும் ஆண்டவருக்காரு நமக்கு தெரிய பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, வளைய போட்டு பார்த்தாரு, கீழ்ப்படியில எத்தனையோ ஊழியக்காரங்க தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் அழைத்து பார்த்தாரு, கீழ்ப்படியில கீழ்ப்படியாத பட்சத்துல பாருங்க, கடைசி ஒரு பெரிய ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி ஸ்டேட்ல போய் நிக்கணும், அமெரிக்கா போய் கப்பல்ல ஜாயின் பண்ணணும். ஆண்டவர் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே என்ற 2.5 மணி நேரம் இருந்தாரு, என்ன பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அப்படி பாருங்க, பேசி அதுக்கப்புறம் ஆண்டவர் அழைச்சி ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்து என்னை நம்ப பண்ணி இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த 20 வருஷத்துல எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர்கள், துக்கம், இதற்கு நடுவில் என் ஆண்டவர் நிறுத்தி இந்த கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள்ல நான் இருந்தேன், அவங்க அனுமாரி எசைக்கு மாட காளி முத்தாரம் இந்த பேரெல்லாம் வச்சு நமக்கு செய்வனை வச்சு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நினைச்சாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா ஆண்டவராய் இயேசு அதிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்னைக்கு நம்மள பேய் துரத்தலாம் மாத்திட்டாரு. சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கீழ்ப்படி முழுதான் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய முடியும். அநேக காரியங்களை கீழ்ப்படியாம இருந்தனால அநேக பாடுகளுக்கு நடுவில் வந்து அதுக்கப்புறம் இருந்தேன். ஆமே, கப்பலில் போய் அடுத்த வாரம் ஜாயின் பண்ணுவோம். ஆண்டவர் பேசினாரு, ஆண்டோட அப்பவும் இருந்தேன், அழுத முடியாத ஆண்டவரை ஒரு கான்ட்ராக்ட் போயிட்டு வரேன் அப்படின்னு ஆண்டவர் நிறைய காரியம் சொன்னேன். ஆண்டவர் மறுபடியும் சொன்னார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 2005 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 12 மணிலிருந்து அவன் 2.5 மணி நேரம் என்கிட்ட பேசினான். அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து நம்ம கூட இயேசு இருக்கிறத உறுதிப்படுத்தி இந்த கனமான ஊழியத்துக்காக கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் அழைச்சனால, அவர் நம்மளுக்கு இடைப்பட்டனால, அவர் என்னோட பேசின அதுக்கு அதிகமா சொல்லுவேன்.
அல்லவே அந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க, இந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க, கரெக்ட் தான்ப்பா, அவங்க தேவனுடைய தாசன் தான், இல்ல போய் சொல்ல உண்மைதான் சொல்றாங்க. ஆனா அவன் ஒரு நாள்ல அவன் அவங்க சொன்ன காரியம் அவங்க மாறிட்டாங்கன்னா நான் எப்படி ஆண்டவரை நிலைநிற்க முடியும்? அவங்க அழைக்கிறதை காட்டிலும் நீர் என்னை அழைத்தீர் என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரலாம் ஆயத்தமா இருக்கு. ஆமென். பாருங்க, அந்த வார்த்தை கடன் பண்ணி நிறைய பிரச்சனை பாடுங்க, அதுக்கு நடுவுல அவன் நிறைய விரயம், வீண் விரயம், பண செலவு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில கூப்பிட்டாரு. அவன் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்தார். அவன் ஆண்டவர் முதலாவது உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும் என்று சொன்னால் அவருடைய சொல்லுக்கு என்ன தெரியுமா? கீழ்ப்படியணும். அவர் விதிகளை என்ன செய்யணும்? கற்பனைகள் என்ன தெரியுமா? நியமங்கள் என்ன தெரியுமா? பிரமாணம் என்ன தெரியுமா? கை கொள்ளணும். கை கொள்ளாத மனுஷனை ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. நான் எப்படி இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல நீங்க வந்த புருஷன் சின்ன பிள்ளைக்கு முட்டாயை காமிச்ச மாதிரி நினைவாரு, காமிச்சு ஒரு சின்ன அற்புதத்தை நினைவாரு. அதுக்கப்புறம் உங்களை உருவாக்குவார். உங்களை பயன்படுத்தணும் என்ன செய்யணும்? அர்த்தம் உருவாக்கணும், பயன்படுத்த முடியும். அவன் இல்லையா? உங்களை உருவாக்கி என் ஆண்டவர் பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக. அவர் 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா முதலாவது தெரியுமா? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ஒட்டங்கள் வர கண்டான். அல்லேலூயா. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். என்னத்தை தியானம் பண்ணிருப்பான்? என்னத்தை தியானம் பண்ணிருப்பான்? மனைவி குறிச்சா சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை, வேத வசனத்தை தியானம் பண்ணுகிற மனிதனாய் காணப்பட வேண்டும். 100 மடங்கு பலன் வேணும், 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும். நியமங்களுக்கு, பிரமாணங்களுக்கு, கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, அவன் வேத வசனத்தை தியானம் பண்ணுகிறவனாய் காணப்படணும். ஆமென். ஆடு பார்த்திருக்கீங்களா? அது என்ன செய்யும்? உள்ள திருட்டு அப்படியே வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா போய் அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே அரைக்கும். பாத்துருக்கீங்களா? இல்லையா? முடிக்கிற முடி பார்த்தா இல்லாம தெரியும். அப்படி என்ன செய்யும்? இன்னைக்கு வேத வசனத்தை நீங்களும் தியானம் பண்றவங்களா காணப்படுறோமா? நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏதோ கடமைக்கு வேதத்தை படிச்சுட்டு போற மாதிரி நினைக்க கூடாது. ஆரம்ப நாட்கள்னா அவர் 30 அதிகாரம் 20 அதிகாரம் வாசிப்பட்டு, ஆனா கூப்பிட்டு ஆண்டவருடைய என்ன பேசுறாரு, என்ன வாசி அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே செய்யாது. ஏதோ வாசிக்கணும். எதுக்காக வாசிக்கணும்? என்னுடைய பாதுகாப்புக்காக. என்னுடைய வேத வசனத்தை படிச்சா ஒரு கனவு வந்துட்டு ஒரு பயம் வந்துட்டுனா உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ நிலையம் இருக்குது. உங்களுக்கு பாதுகாப்பு. அதுக்குதான் நம்ம எடுக்கிறோம். இந்த வசனத்தை படிக்கணும். வழிய வசனத்தை படிச்சு அதை உட்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டது மாத்திரம் ஒரு அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்றார், வேத வசனம் கிடைக்காத ஒரு நாள் வரப்போகுது. ஆபிரகாம் நாட்கள்ல பஞ்சம் வந்தது போல இந்த கடைசி நாட்கள்ல வேத வசனம் கிடைக்காத ஒரு நாள் என்ன வரப்போகுது. அதனால இந்த வேத வசனத்தை படிச்சு இந்த வசனத்தை உட்கொண்டு உள்ள ஃபுல்லா எடுத்துக்கணும், ஸ்டப் பண்ணி வச்சிடணும். அந்த வசனம் தான் உங்களை என்ன செய்யும்? நடத்தும். வசனம் தான் உங்களை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். வசனம் தான் என்ன செய்யும்? சத்தியத்தை அறிய சத்தியம் உங்களை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அல்லேலூயா. எல்லாமே பாருங்க, சத்தியம் என்னது? உண்மை. உண்மைனா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும்? கடைசி நாளிலே காணப்படணும். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு பாருங்க, வேத வசனத்தை தியானம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அவன் தியானம் பண்ணு பாருங்க, தியானம் பண்ண சாயங்கால வேளையிலே வெளியே வந்து அவன் தியானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே
செஞ்சாங்க? கண்ணுக்கு தென்பட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணாம, வசனத்தை உட்கொள்ளாம, செபித்து வசனத்தின்படி ஆண்டவரே இந்த காரியத்தை வாழ்க்கை செய்ய என்று சொல்லதை விட்டுட்டு நம்ம எங்கெல்லாமோ போயிடுச்சோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், செயல்படுகிறோம். ஆனா ஆண்டவர் தந்த சத்திய வேதத்தை நீங்கள் நான் எழுதி முடியும் தியானம் பண்ண மாட்டீங்க. வசனம் சொல்லி வாசிங்க. சங்கீதம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. 2ஆம் வசனம். அதனால கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் வரமா நாடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலைகளால் மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனம் தாங்க. நீங்க வசனத்தை தியானிச்சீங்கன்னா, என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ செய்வதெல்லாம் என்னையும் வாய்க்கும். வசனத்தை தியானிச்சீங்கன்னா தேவஜனமே வசனத்தின்படி வாழ்வதற்கு என் ஆண்டவனை நடத்துவோம். அல்லேலூயா. அப்ப நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்க வேதம் என்ன சொல்லி வாசிக்கலாம்? ஒரு சில வசனங்கள் மனவனை சொல்ற முடிஞ்ச குறிச்சுக்கிறீங்க. சங்கீத புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 119:18 வாசிங்க. உன் வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. முதலாவது சங்கீதக்காரன் சொல்றா, இந்த வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். 9ஆம் வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே தானே. ஒரு அலையில சொல்லுங்களேன். நீ அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்க வாலிப தங்கச்சி தம்பி, ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? ஒரு வசனத்தின்படி தன்னை. நம்ம நினைச்சிருக்கோம் எப்போதான் தடவிட்டே இருக்கும். எப்போதான் காலையில முழிச்ச உடனே செல்லு தலைமாட்டுக்கு தான் தண்ணி பார்க்கிறோம். செல்லு சரி வச்சிடும். காலை முடிச்சோன்னு எங்க இருக்கு செல்லு? நெட் ஆஃப் பண்ணதே கிடையாது. நெட்டை 1.5 GB தந்தாலும் அவங்க டேட்டா போட்டு விடுங்க. சொல்லுங்க. இங்க வாலிப தங்கிட்டு தம்பிக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதனால்? உங்கள் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. வசனம் ரொம்ப முக்கியம். கடந்த நாள்ல பாருங்க, நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முத்துநகர் பீச்சுக்கு டிராக்ஸ் ஊழிக்கு போவோம். நாங்க ஒரு டீமை போவோம். போய் ஒவ்வொரு வாரம் என்ன செய்வோம்? டிராக்ஸ் கொடுப்போம். கொடுத்து இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்லி கொடுப்போம். இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாட்கள்ல கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக ஒரு அரவாணி சொல்ற திருமதி அல்லேலூயா. அவங்க நினைச்சாங்க, அவங்க வந்தாங்க, எங்க பிள்ளைகள்லாம் அவங்க போய் சுவிசேஷம் தெரிஞ்சாங்க சொல்லி இயேசுவின் அன்பை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய வீடியோ எல்லாம் காமிச்சோம். இயேசு இப்படிலாம் அற்புதம் செய்கிறாரு. நீங்களும் நினைச்சீங்க இந்த இயேசுவை சொந்தரத்துக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் வாங்க சொன்ன. அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் வாரோம், அதனால எங்க குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வரணும்னா அவளுக்கு இந்த ஆட்டு எதிர்பார்ப்பாளுங்க, நீ கொடுப்பீங்களா கேட்டான். உனக்கு என்னமா வேணும் கேட்டேன். அவங்க எந்தாடி சாப்பாடு கூட கொடுத்து கையில எந்தாடி கொடுத்துட்டீங்கன்னா அனுப்புவாங்க, வருவாளுங்க, நான் கூட்டிட்டு வர சொல்லுயா. அப்போ உங்களுக்காக கூட்டம் நினைக்கிறோம், ஒழுங்கு பண்றது எல்லாத்தையும் பேசி முடிச்சாரு. இப்படி நாங்க பார்க்கும் போதெல்லாம் அந்த அந்த நபர்கிட்ட நாங்க அப்படி பேசுவோம். கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் நாங்க கடந்த இந்த உரிக்கா கடந்த போது அங்க மற்றவங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அக்கா என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள அக்கான்னு சொல்லணும், வேற ஏதாவது சொன்னா அவங்க கோவம் வரும். அவங்களே சொல்றாங்க, எனக்கு இவங்க கொஞ்சம் அவங்க விவரம் தெரியாது. அவங்க சொல்றாங்க, எங்களை குறித்து தம்பி கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்க பொண்ணே போடுவாங்க. தம்பியை கூப்பிட்டா உங்களை பொண்ணே போடுவாங்க. இது அன்னைக்கு தான் எனக்கே தெரியும். அப்ப நான் போய் அவங்க பேசுறது கூச்சமா தான் இருக்கு. மத்தவங்க பாத்திரம் தப்பா நினைச்சக்கூடாது, நினைச்சிடக்கூடாதுன்னு கூச்சமா இருக்கு. ஆனாலும் இயேசுவின் அன்பை நினைச்சணும் சொல்லணுமே சொல்லி அவங்கள இயேசுவின் அன்பை மறுபடியும் சொல்லி இந்த வாரம் கண்டிப்பா நினைச்சீங்க வாங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் நடந்தீங்க எப்படிலாம் ஆகுன்னு சொல்லி அவங்களுடைய சில விவரங்களை கேட்கும் பொழுது நாங்க பிறக்கும் போதே இப்படி இருந்தது இல்ல, கொஞ்சம் நாளாக ஆக எங்களுடைய எல்லா காரியங்களும் இருக்குது, பெண்களை போல நினைச்சது மாறுது. அதனால நாங்க எல்லாமே நினைச்சிட்டோம்
ஆபரேஷன் பண்ணி தான் இருக்கிறோம். இந்த மாதிரி காரியத்தை வந்திருக்கிறோம். இது ஒரு மறுபிழைப்பான ஒரு காரியம் தான். நாங்கள் செத்து பிழைக்கிற இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வரும்பொழுது நாங்கள் செத்து தான் இருக்கிறோம். மறுபடியும் அந்த மாதிரி காரியங்களை செய்யுங்கன்னா அப்படிதான் எங்களை உண்டாக்குற தெய்வம் இருக்காங்க, எங்களை நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இப்படி சொல்லி எங்களையும் நினைக்கிறாங்க திருமணம் பண்ணிக்குவாங்க. மற்றபடி குழந்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியாது, மற்றபடி எங்களையும் திருமணம் பண்ற ஆட்களாம் நினைக்கிறாங்க இருக்காங்க சொன்னாங்க. நாங்கள் இயேசுவினுடைய அன்பை சொல்லிட்டு அப்படி அவங்க பேசிருக்கும் போது உடனே அந்த நபர் வந்துக்கிட்டு பக்கத்துல ஒரு வாலிப தம்பி நின்னான். அந்த பையனை பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த தம்பியை ஒவ்வொரு நாளும் துரத்திக்கிட்டே இருக்கிறான். நீ தப்பா நினைக்க கூடாது. உனக்கு வேத வசனம் அவன் இதயத்துல இருந்துச்சுன்னா அது தப்புங்கிறத என் ஆண்டவர் உணர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பாவங்கிறதை ஆண்டவர் நினைச்சுவார். வாலிபன் எதனால் வாலிபன் வழியை எதனால் சுத்தமனும் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால உள்ள என்ன இல்லை, நமக்கு வசனம் இல்ல, வார்த்தை இல்ல, அப்படி நிர்விசாரமா நினைக்கிறோம், பாவம் நினைக்கிறோம், பாவம் செய்யறோம், நிர்விசாரமா செய்யறோம். சத்தியத்தை மறுபடி சத்தியம் நினைச்சுமா விடுதலை ஆக்கும். அப்ப அந்த தம்பியை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அந்த தம்பி ஒவ்வொரு நாளும் நினைக்கிறான் அந்த பீதியில துரத்திட்டே வாழ்றான். இது பொதுவான இடமா இருக்கு. அப்படினால நான் அவனுடைய கண்ணியார் கண்டுபிடிக்க மாட்ட மாட்டேங்கன்னு சொல்லி அப்படி சொல்லி முடிச்சுட்டான். சரி அந்த தம்பி யாருன்னு சொல்லிட்டு சும்மா கிராஸ் பண்ணி பார்ப்பேன். அந்த தம்பி பக்கத்துல ஓடி நான் போறேன். அவன் ஓடி வந்து என்கிட்ட வந்து மாமா நல்லா இருக்கலான்னு கேட்டான். அதனால நினைக்கிறாதீங்க, நம்மள நான் சில பிள்ளைங்க மாமா தான் கூப்பிடுவேன், பாஸ்கரன் கூப்பிடுவேன். அவன் எப்போதாவது ஒரு நேரம் ஆசீர்வாதத்துக்காக அந்த ஜெபம் பண்ற கிடைச்சுவான். அவன் படிப்பு ஆசீர்வாதத்துக்காக, சில காரியங்களுக்காக, மேற்பட்ட காரியங்களுக்காக, ஆசீர்வாதத்துக்காக சில நேரங்களில் ஒரு இடத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போவோம். அவன் இனி பார்த்துட்டு மாமா நல்லா இருக்கலாம் கேட்டான். எனக்கு அப்படியே தூக்கி வாரி இருந்து அப்படியே பயங்கர ஒரு வேதனை. நம்ம இடத்துக்கு வர்ற பிள்ளைங்க என்னைக்காவது வந்தா நம்ம பிள்ளைங்க தானே, அந்த பிள்ளைங்க கெட்டு போற தேவனுக்கு சித்தம் இல்லை. அப்ப உங்க வாழ்க்கையில வசனம் உள்ள இருக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து என் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கடைசி நாள்ல இருக்கிறவங்க பாருங்க, கடந்த நாள்ல இடத்துக்கு வந்தாங்க ஒரு சீஃப் ஆபிசர். அன்னைக்கே தெரியாது கூட சொல்றேன் கேளுங்க. ஒரு சீஃப் ஆபிசர் வந்தாரு, பயங்கரமான பில் சொல்லி கட்ட வந்தாரு, சாவரத்திலே வந்தாரு. அவன் வந்த அன்னைக்கே அவன் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து நல்லா சூப்பர் ஆயிட்டார். அல்லேலூயா. வந்து சொல்லிட்டு வந்து சாட்சிலாம் இருந்தாரு, சாட்சிலாம் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு ஒரு 2 வாரம் வந்தாரு. சுகம் கிடைச்சிட்டாதான் நம்ம பாஸ்கரனை மறந்துடுவோமே இல்லையா? என்ன நம்ம சுகம் கிடைச்சுதான் நம்ம நினைக்கிறீங்க மறுபடி இந்த ஆண்டவரை தேடி நம்ம போய் கூப்பிட்டு பார்த்து நமக்கும் சைட்டு கட்டிக்கும். அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க ஜனங்கள். ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமே, சுகத்துக்காக மாத்திரமே, விடுதலைக்காக மாத்திரமே இந்த ஆண்டவரை நினைக்கிறாங்க, தேடுறாங்க. இவன் தம்பி, அந்த தம்பிக்கு நல்லா சுகம் கிடைச்சிட்டு அவன் அண்ணன் சீஃப் இன்ஜினியர், இவன் சீஃப் ஆபிசர். ஒரு தம்பி அவன் பெரிய ஒரு கம்பெனியில சூப்பரா இருக்கான். அதுல ஒரு சீஃப் இன்ஜினியர் மறுபடியும் போயிட்டு இருக்காங்க. அந்த தம்பி $28,000 சேலரி. சொல்லுங்க இல்லையா? பாத்தீங்கன்னா நல்ல சுகமாயிட்டான். மறுபடி அந்த ஒரு 2 வெள்ளிக்கிழமை வந்தான். அதுக்கு ஒரு ஆளையே மறுபடி பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் போன் பண்றாங்க. அவன் சாவ கிடக்குறாங்க. எல்லாரும் சொல்றாங்க பாபா இடத்துக்கு கூட்டு போனா சரியா சொல்றாங்க. எனக்கு இல்லைன்னு அங்க வந்து ஏசப்பட வந்ததான் சரியா வயிறு உலகந்து வீங்கிட்டு சாட்சோட ஜெபிட்டு வந்தான். பயங்கரமா கத்தி அண்ணாரிக்கு நடந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெபம் பண்ணோம். மறுபடியும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில். ஆண்டவர் ஒரு நேரம் சொல்வார், 2 நேரம் சொல்வாரு. நீ கீழ்ப்படியாத பட்சத்தில் இந்த வருஷம் வாழ்க்கை எழுதிடும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் இந்த மாதிரி காரியங்களை நினைக்க மாட்டாரு. எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த
மாதிரி காரியங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரை அதிகமாய் பற்றிக் கொள்ளணும், வசனத்தை அதிகமாய் பற்றிக் கொள்ளணும். அவன் வசனத்தை படிக்கிறவர்களாய், வசனத்தை தியானிக்கிறவர்களாய், வசனம் கிடைச்ச உடனே உட்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் நான் எழுதினோம். இந்த வேத வசனம் உங்க இதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அநேக பாவத்திலிருந்து பிசாசை பிடிக்கிறது என் ஆண்டவர் நம்மளை விடுவித்து தப்பித்து நடத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்ற சத்தம் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆத்துல ஒரு காடு, சேத்துல ஒரு காடு. ஆண்டவர்கிட்ட வர்றது மந்திரவாதத்தை எழுதியது. ஆண்டவர்கிட்ட வர்றது இந்த முழுவதுக்காக வந்தாரு. அமாவாசை ஜெபம் நாங்க நடத்துவோம். ஒவ்வொரு மாசம் அமாவாசை ஜெபம் நைட்டு 10:30 தொடங்கி 6 மணிக்கு தான் முடியும். எங்க ஊழியம் தான் ஆமா ஃபுல்லா டைம், பயங்கரமா டைம் எடுத்து தான் முடிப்போம். 6 மணிக்கு தான் முடியும். ஆனா இப்ப சமீபத்தில் எல்லாரும் வேலைக்கு போற ஆட்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நினைச்சீங்க, கொஞ்சம் முன்னுக்கு முடிச்சா நல்லா இருக்குன்னா 4:30க்கு முடிக்கணும். 10:30 தொடங்கி 4:30க்கு முடிப்போம். நான் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு வரேன், வீட்டுக்கு வரேன் 9 மணி ஆகும் காலை. அப்புறம் இந்த முழு ரஜம் வருக போன 23ஆம் தேதி முழு ரஜம் இருந்தாரு, கலந்து கொண்டார். என்னன்னா ஆண்டவர் செய்கிற நன்மையை உறுதியாக பற்றி கொண்டு இந்த ஆண்டவருக்காக எதிராக செய்யணும், இந்த ஆண்டவருக்காக வாழணும் என்கிற ஒரு காரியம் இல்ல. ஏதோ கடமைக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜீவன் தப்புறதுக்காக இந்த இயேசுவை தேடுகிற கூட்டணிக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்களானா ஆண்டவர் சொல்றார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரா, நண்பா, என் ஆண்டவர் சொல்றார், இயேசு சீக்கிரம் நினைச்சு போறாரு. வசனத்தின்படி வாழாதவனை என் ஆண்டவர் நியாயம் தீர்க்க சீக்கிரமா நினைச்சு போறாராம். அவர் வரப்போகிறார். அதுக்கப்புறம் முழு ஜெபத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நினைச்சாங்க, வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் இங்க இருந்து நான் சாயங்காலம் கிளம்புற நேரத்தில் ஒரு போன் வந்துச்சு, அந்த தம்பி மறைச்சு போயிட்டான். தெரியல, சதீஷ் காலையில் செத்துருக்கான். எனக்கு சாயங்காலம் தான் இருந்துச்சு, சென்னையில மறைத்து போயிட்டான். ஆளை பார்த்துக்கிற டால் ஃபிகர், இவ்வளவு உச்சம் இருப்பான். நானே அவனுக்கு சோம்பலுக்கு தான் காத்துல ஊதி விட்டா நம்மளே கொஞ்சம் வளர்த்தானே இப்படி இருப்பான். அவனுக்கு எட்ட தலையை நெருங்கிட்டு அப்படி இருப்பான். சீப் பங்க்ஸ், பணம், காசு, காரு, பங்களா எல்லாம் இருக்கு. அண்ணன் சீப் இன்ஜினியர் $28,000 வாங்குறான். தம்பி சீப் இன்ஜினியர், அப்பா டிஎஸ்ஐல ரிட்டையர் ஆன ஒரு கோட்டர்ஸ்ல சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. கடந்த நாள்ல அவங்க மாத கோயில் ஏரியா, கடந்த நாள்ல அந்த தம்பியை கொண்டு வரும்போது அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, இப்படி ஒரு வல்லமை இருக்காது ஆச்சரியப்பட்டு தான் கடந்து போனாங்க. ஆனா பாருங்க, மறுபடியும் எழுதுறாங்க, 2 சைடு குந்தி குந்தி நடக்கிற அனுபவம். நம்ம அப்படி இருக்கிறோமா? சகாயம் சடுதியில் எழுதி வரோம். நாசம் பண்ணிடுவா. ஏதோ வசனத்தை கேட்டு பேரக்கூடாது, வாழ்க்கையில் எழுதணும், அபியாசப்படுத்தலாய் காணப்படணும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரை 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா.